வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வசந்தம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நாம் AM அஸ்கர், சாம்பவி குமாரலிங்கம். விரிவான செய்திகளுக்கு முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். கொரோனா வைரஸிலிருந்து பாதுகாப்பு பெறும் நோக்கில் சுயாதீன தொலைக்காட்சியின் சர்வமத ஆசிர்வாத மணித்தியாலத்தில் விளக்கேற்றி பூஜை. 30வது கொரோனா மரணம் பதிவாகிய நிலையில் ஜஹ்ரானின் மனைவியும் கொரோனா தொற்றாளர்கள் பட்டியலில். ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்படும் பயனை அனுபவிப்பதற்கு தனிமைப்படுத்தல் சட்ட திட்டங்களை கடுமையாக பின்பற்றவும். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கான தட்டுப்பாடு ஏற்பட இடமளிக்கப்பட மாட்டாது, அமைச்சர் மஹிந்தானந்த தெரிவிப்பு. இறுதி முடிவுகள் அறிவிக்கும் முன்னர் பைடன் வெற்றியை அறிவித்தார். ட்ரம்பின் புதல்வர் யுத்தத்துக்கு அழைப்பு. அவை இன்றைய தலைப்புச் செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள். நாட்டு மக்களுக்கும் உலக வாழ் மக்களுக்கும் பூரண சுகம் வேண்டி ITNினால் சர்வ ஆசிர்வாத மணித்தியால வழிபாடு ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தன. கொரோனா வைரஸ் பரவு நிலைக்கு மத்தியில் வீடுகளில் இருந்தே தத்தமது மத அனுஷ்டானங்களை மேற்கொள்வதற்கு இதனூடாக ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள எமது மக்களுக்கும் உலக வாழ் மக்களுக்கும் நலன் வேண்டி விசேட ஆசிர்வாத பூஜைகள் இடம்பெற்றன. சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பு ஒழுங்கு செய்திருந்த பூஜை வழிபாடுகள் நாட்டின் பல்வேறு மத வழிபாட்டு தலங்களிலும் இடம்பெற்றன. நவகமுவ பத்தினி அம்மன் ஆலயத்தில் நேர்த்திக்கடன் செலுத்தும் நிகழ்வு பிரதானமாக இடம்பெற்றது. குறித்த ஆலய வளாகத்தில் இடம்பெற்ற மத அனுஷ்டானங்களுடன் சர்வமத ஆசிர்வாத மணத்தியால நிகழ்வுகள் ஆரம்பமாகின. பத்தினியம்மன் ஆலயத்தின் பிரதான கப்புராளை பூஜை வழிபாடுகளை மேற்கொண்டார். பத்தினியம்மன் சிலை திறக்கப்பட்டதன் பின்னர் காணிக்கை செலுத்தப்பட்டது. சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பின் தலைவர் சுதத் ரோஹண, கடுவலை நகரசபை தலைவர் புத்திக ஜெயலால் உள்ளிட்டோரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். பிரித் ஓதும் நிகழ்வு சுயாதீன தொலைக்காட்சியின் விக்ரமசிங்கபுர HD கலையகத்திலும் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. தாய்நாடு முழு உலகமும் கொரோனா வைரஸ் தாக்கத்தில் இருந்து விடுபட வேண்டுமென நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள மத ஸ்தலங்களில் வழிபாடுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. அனுராதபுரம் ஜெயஸ்ரீ மகாபோதி, கதிர்காமம் கிரிவிகாரை, மாத்தளை அலுவிகாரை மற்றும் குருநாகல் பௌத்தாலோக பிரிவேனா விகாரை என்பவற்றில் பௌத்த மத அனுஷ்டானங்கள் இடம்பெற்றன. யாழ் நகுலேஸ்வரம் கோவில், கதிர்காமம் திருத்தலம், கண்டி ஸ்ரீ விஷ்ணு கோவில், ரத்னபுரி சமன் தேவாலயம், திருகோணமலை கோணேஸ்வரம் உள்ளிட்ட ஆலயங்களில் இந்து மத அனுஷ்டானங்கள் இடம்பெற்றன. திருகோணமலை புனித மரியாள் ஆலயம், திவெட்டகஹ முஸ்லிம் பள்ளிவாசலிலும் மத அனுஷ்டானங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தன. பெரும் எண்ணிக்கையிலானோர் தமது வீடுகளில் இருந்தே மத அனுஷ்டானங்களில் ஈடுபட்டனர். நாட்டில் 30வது கொரோனா மரணம் பதிவாகியுள்ள நிலையில் மேலும் 537 பேர் கொரோனா வைரஸ் தொற்றில் இருந்து பூரண குணமடைந்து இன்றைய தினம் வைத்தியசாலைகளில் இருந்து வெளியேறிச் சென்றுள்ளனர். கொரோனா தொற்றிற்கு உட்பட்ட நிலையில் தேசிய தொற்று நோயியல் ஆய்வு பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த மோதரி பிரதேசத்தைச் சேர்ந்த 23 வயதான இளைஞரே உயிரிழந்துள்ளார். கொரோனா தொற்றிற்கு உள்ளான குறித்த இளைஞர் நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்ட நிலையிலேயே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அத்தோடு வைரஸ் தாக்கத்தின் பாதிப்பு காரணமாக உயிரிழந்துள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்தியர் அசேர குணவர்தன தெரிவித்துள்ளார். நேற்றைய தினத்தில் மாத்திரம் 400 தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர். அவர்களில் 213 பேர் நேற்று மாலை இனங்காணப்பட்டதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மற்ற 187 பேர் நேற்றிரவு அடையாளம் காணப்பட்டதாக COVID-19 பரவலை தடுக்கும் தேசிய செயற்பாட்டு மத்திய நிலையத்தின் பிரதானி ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் இனங்காணப்பட்ட தொற்றாளர்கள் அனைவரும் மினுவாங்கொட, பேலியகொட கொரோனா கொத்தணியோடு சார்ந்தவர்களாவர். அதன் அடிப்படையில் குறித்த கொரோனா கொத்தணியில் இதுவரை 9492 பேர் இனங்காணப்பட்டுள்ளனர்.
நாட்டில் இதுவரை இனங்காணப்பட்டுள்ள மொத்த கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 12,970 அதிகரித்துள்ளது. அவர்களில் 5,754 பேர் தொடர்ந்தும் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 467 பேர் வைத்திய கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளதுடன் நேற்றைய தினம் நோய் தொற்றில் இருந்து குணமடைந்த 563 பேர் வைத்தியசாலைகளில் இருந்து வெளியேறியுள்ளனர். அதன் அடிப்படையில் இதுவரை கொரோனா தொற்றில் இருந்து குணமடைந்த தொற்றாளர்களின் எண்ணிக்கை 7,186 காணப்படுகின்றது. 30 மரணங்கள் சம்பவித்துள்ளன. போகம்பர சிறைச்சாலையின் 7 கைதிகளுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியின் மனைவியான ஃபாத்திமா ஹாதியாவிற்கும் கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. வெலிக்கடை சிறைச்சாலை வைத்தியசாலையில் அவர் சிகிச்சை பெற்று வருகின்றார். வென்னப்புவ சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவின் தங்கொட்டுவ தம்பரவில பிரதேசத்தில் உள்ள தனியார் தொழிற்சாலையொன்றின் ஊழியர்கள் 4 பேர் கொரோனா தொற்றாளர்களாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளனர். அவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதோடு குறித்த தொழிற்சாலையில் சேவையாற்றிய 161 பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதுடன் குறித்த தொழிற்சாலையும் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. அம்பலங்குட திலக்கப்புர பிரதேசத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேர் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அவர்கள் பேலியகுட மீன் சந்தை வர்த்தகர் ஒருவரின் குடும்ப உறுப்பினர்களாவர். கொழும்பிலிருந்து மின்னேரியா மீனவ கூட்டுத்தாபனத்திற்கு மீன் விற்பனைக்காக வருகை தந்த 3 ஊழியர்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து அவர்கள் வெலிகந்த விசேட கோவிட் சிகிச்சை பிரிவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் குறித்த மீன் விற்பனை நிலையத்தில் சேவையாற்றிய ஏனைய ஊழியர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். ஹொரண குருகொட பிரதேசத்தில் உள்ள தனியார் தொழிற்சாலையொன்றில் கொரோனா தொற்றாளர்கள் ஏற்கனவே இனங்காணப்பட்ட நிலையில் மேலும் 81 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் குறித்த தொழிற்சாலையில் சேவையாற்றிய 159 பேர் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். ஹோமாகம ஆதார வைத்தியசாலையின் பணியாளர்கள் 10 பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட நோயாளர் ஒருவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து இது தொடர்பான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டதாக வைத்தியசாலையின் பணிப்பாளர் விசேட வைத்தியர் ஜனித ஹெட்டியாராச்சி தெரிவித்துள்ளார். கஹவத்த ருவன்புர கல்வியற் கல்லூரி கொரோனா சிகிச்சை மத்திய நிலையத்திற்குள் இசை நிகழ்ச்சியை நடத்துவதற்கு கஹவத்த பிரதேச செயலாளர் காரியாலயமும் ஆதார வைத்தியசாலையும் நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தன. சமூக இடைவெளி பேணப்பட்டு சுகாதார வழிமுறைகளுக்கு அமைய இசை நிகழ்ச்சி இடம்பெற்றது. கட்டார் மற்றும் சென்னையில் இருந்து 28 பேர் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் ஊடாக நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். அவர்கள் தனிமைப்படுத்தல் மத்திய நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் நேற்றைய தினத்தில் 11,824 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. மொத்தமாக இதுவரை 5,80,598 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதேவேளை கொரோனா தொற்றிற்குள்ளான கர்ப்பிணி தாயொருவர் முல்லேரிய ஆதார வைத்தியசாலையில் பிரசவித்த குழந்தை எவ்வித பாதிப்புகளுமின்றி தேக ஆரோக்கியத்துடன் இருப்பதாக வைத்தியசாலையின் பணிப்பாளர் பிரியந்த கருணாரத்ன தெரிவித்தார். சிசேரியன் சிகிச்சையின் ஊடாக குழந்தை பிரசவம் இடம்பெற்றுள்ளது. மஸ்கெலியா ஸ்ட்ரெஸ்பிக் தோட்டம் சாமிமலை பகுதியில் 7 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். தொற்றாளர்களில் 4 மாத குழந்தையொன்றும் உள்ளடங்குவதாக மஸ்கெலியா சுகாதார வைத்திய அதிகாரி டி சந்திரராஜா தெரிவித்தார். கோவிட் தொற்றாளர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக வேறுபடுத்தப்பட்டுள்ள கரந்தினியம் மாவட்ட வைத்தியசாலை சிகிச்சைகளுக்காக இன்று திறக்கப்பட்டது. நோயாளர்கள் 100 பேருக்கு ஒரே சந்தர்ப்பத்தில் சிகிச்சை அளிக்கக்கூடிய வசதிகள் காணப்படுவதாக தென் மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் விசேட வைத்தியர் சந்திம ஸ்ரீதுங்க தெரிவித்துள்ளார். நாட்டில் மேலும் 257 கொரோனா தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளதாக சுகாதார பிரிவினர் தெரிவித்துள்ளனர். அவர்கள் அனைவரும் ஏற்கனவே கொரோனா தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டவர்களோடு சார்ந்தவர்கள் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் மொத்த தொற்றாளர்களின் எண்ணிக்கை 13,227 அதிகரித்துள்ளது. தற்போது பெறப்பட்ட தீர்மானத்திற்கு அமைய நாளை மறுதினம் மேல் மாகாணத்தில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்டாலும் வார இறுதியில் வீடுகளிலேயே இருக்குமாறு போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் மா அதிபருமான அஜித் ரோஹன குறிப்பிட்டார். கடந்த 24 மணித்தியாலங்களில் 150 பேர் ஊரடங்கு சட்டத்தை மீறிய நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
மேல் மாகாணத்தில் 112 போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதிகளிலும் குளியாப்பிட்டிய எஹெலியகுட ஆகிய போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதிகளிலும் குருணாகல் நகரசபை எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் தற்போது ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. கிரி உள்ள மாவனெல்ல ஹெமாத்துகம ஆகிய பிரதேசங்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. දින 14කට ආසන්න කාලයක් ගත වෙනවා. සාමාන්‍යයෙන් ஒரு சில பகுதிகளுக்கு ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டு 14 நாட்களை அண்மிக்கின்றன. சாதாரணமாக இந்த நோய்க்கான அறிகுறிகள் தென்படுவதாக இருந்தால் 14 நாட்களுக்குள் ஏற்பட வேண்டும். ஏதேனும் வகையில் தொற்றாளருடன் தொடர்பு பட்டிருந்தால் இன்று அல்லது நாளை நோய் அறிகுறிகள் வெளிப்படும். அதனால் மேல் மாகாணத்தில் உள்ள சகலரும் வார இறுதி நாட்களில் வீடுகளில் இருந்து வெளியேறாமல் வீடுகளிலேயே இருப்பது முக்கியமாகும். தற்போதைய தீர்மானத்தின்படி திங்கள் அளவில் ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்படலாம். எனினும் ஒரு சில தனிமைப்படுத்தப்பட்டுள்ள பகுதிகள், சிறு கிராமங்கள் அவை குறித்த பகுதியின் சுகாதார அதிகாரிகளின் பரிந்துரைக்கு அமையவே திறக்கப்படும். அதன் அடிப்படையில் 9ஆம் தேதி சாதாரண நிலைமைகளின் கீழ் நாளாந்த நடவடிக்கைகளை முன்னெடுப்பது கட்டாயம். සාමාන්‍යකරණයට යටත්ව එදිනෙදා කටයුතු පවත්වාගෙන යාම අත්‍යවශ්‍ය වෙනවා. இதேவேளை ஊரடங்கு சட்டத்தை மீறும் நபர்களை கைது செய்யும் நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றது. ඊයේ දිනය තුළදී පමණක් 150ක් நேற்றைய தினத்தில் 150 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 405 வாகனங்களும் போலீசாரினால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளன. சமூக இடைவெளி பேணல், முகக்கவசம் அணிதல் உள்ளிட்ட சட்ட திட்டங்களை பேணுவதற்கு எதிர்பார்க்கின்றோம். அவ்வாறான சட்டங்களை மீறிய 105 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர். පමණ මේ වන විට අත්අඩංගුවටගෙන තිබෙනවා. இதேவேளை ராணுவத்தின் மோட்டார் சைக்கிள் படையணியின் சிப்பாய்கள் அனுராதபுரம் பிரதேசத்தின் பல்வேறு பகுதிகளிலும் சென்று எழுமாறாக உடல் வெப்பநிலையை பரீட்சிப்பதை காணக்கூடியதாக இருந்தது. கடந்த காலங்களில் மிகவும் சர்ச்சைக்குரிய விடயமாக காணப்பட்ட மட்டக்களப்பு ஷரியா பல்கலைக்கழகம் தற்போது கோவிட் விசேட சிகிச்சை மத்திய நிலையமாக மாற்றப்பட்டுள்ளது. நாட்டின் அதிகளவான கொரோனா தொற்றாளர்கள் குறித்த மத்திய நிலையத்திலேயே சிகிச்சை பெற்று வருகின்றனர். பாரிய நிலப்பரப்பை கொண்ட குறித்த கோவிட் சிகிச்சை மத்திய நிலையம் நோயாளர்களின் சிகிச்சைக்கான சேவைகளை வழங்கும் வகையில் ராணுவத்தினரின் பங்களிப்போடு மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. கொரோனா நோயாளர்களுக்கு தேவையான உணவு விநியோகம், நீர் விநியோகம், சுகாதார வசதி வாய்ப்புகளை மேம்படுத்துவதற்கு ராணுவத்தினர் அர்ப்பணிப்புடன் செயற்படுவதை காணக்கூடியதாக உள்ளது. ஒரே நேரத்தில் 2200 நோயாளர்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய வகையில் குறித்த விசேட சிகிச்சை மத்திய நிலையம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. விசேடமாக நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் அழைத்து வரப்படும் கோவிட் தொற்றாளர்கள் விசேட பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டு நோய் அறிகுறிகளுக்கு அமைய வைத்தியசாலைகளுக்கு அனுப்பப்படுகின்றனர். ஆரம்பகட்ட நோய் அறிகுறிகளில் உள்ள தொற்றாளர்கள் வெளிக்கந்த விசேட கோவிட் சிகிச்சை மத்திய நிலையத்துக்கு அனுப்பப்படுவதோடு நோய் அறிகுறி வெளிப்படாத தொற்றாளர்கள் கந்தக்காடு கல்லேல சிகிச்சை மத்திய நிலையத்துக்கு அனுப்பப்படுகின்றனர். பொலனறுவை வைத்தியசாலையின் பணிப்பாளர் விசேட வைத்தியர் MK சம்பத் இந்திக்க குமாரவின் கண்காணிப்பின் கீழ் 4 விசேட வைத்தியர்கள், 28 வைத்தியர்கள், 19 தாதியர்கள் இங்கு சேவையாற்றுகின்றனர். கனிஷ்ட நிலை சேவையாளர்கள் 43 பேரும் 15 சாரதிகள் உள்ளடங்கலாக 112 பேர் உள்ளடங்கிய ஊழிய படையணி அங்குள்ள 1235 நோயாளர்களுக்கு அர்ப்பணிப்புடன் சேவையாற்றி வருகின்றனர். குறைந்த எண்ணிக்கையிலான ஊழியர்களோடு இவர்கள் முன்னெடுக்கும் சேவையை பலரும் பாராட்டி வருகின்றனர். தனிமைப்படுத்தல் மத்திய நிலையங்களுக்கு மேலதிகமாக எதிர்காலத்தில் வீடுகளில் தனிமைப்படுத்தும் செயற்பாட்டை அதிகமாக முன்னெடுக்க வேண்டி ஏற்படும். வீடுகளில் தனிமைப்படுத்தப்படும் போது முன்னெடுக்க வேண்டிய மற்றும் வேண்டாத நடவடிக்கைகள் தொடர்பில் போதிய விளக்கம் காணப்பட வேண்டும். கொரோனா தொற்றாளரோடு பழகியதாக சந்தேகம் காணப்படும் நபர்களும் நோய் அறிகுறிகள் காணப்படாத நபர்களும் வீடுகளில் தனிமைப்படுத்தலை மேற்கொள்ளக்கூடியவர்கள் என அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. அதன்போது வீடுகளில் உள்ள அனைவரும் தனிமைப்படுத்தப்பட வேண்டியதில்லை. முதல் தொகுதி தொற்றாளர்கள் மாத்திரமே அவ்வாறு தனிமைப்படுத்தப்பட வேண்டும். அவர்களது வீடுகளில் அவருக்கான தனி அறையில் தங்கியிருக்க வேண்டும். முடிவான ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் தனியான குளியலறை, மலசல கூடம் என்பவற்றை பயன்படுத்துவது முக்கியமானது. அதற்கான சிரமங்கள் காணப்படும் சந்தர்ப்பங்களில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள நபர் பயன்படுத்திய சகல பொருட்களும் தூய்மைப்படுத்தப்பட வேண்டும். அவர் பயன்படுத்திய நீர்க்குவளை, கோப்பை, கட்டில் விருப்புகள், துடைப்பான் என்பவை தனித்தனியாக காணப்பட வேண்டும். அவற்றை தனியாக வைத்திருக்க வேண்டும்.
வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்ட நபர் எந்தவொரு காரணத்துக்காகவும் வீட்டிலிருந்து வெளியேறக்கூடாது. அதன்போது வெளிநபர்களை வீட்டுக்குள் அனுமதிக்கவும் கூடாது. வீடுகளில் கடைபிடிக்க வேண்டிய பல்வேறு சுகாதார பழக்க வழக்கங்களும் காணப்படுகின்றன. வீட்டுக்குள் காற்றோட்டம் இருக்கக்கூடிய வகையில் சூழல் ஏற்படுத்தப்பட வேண்டும். வீட்டுக்குள் தனிநபர்களுக்கு இடையிலான இடைவெளி காணப்பட வேண்டும். குடும்ப உறுப்பினர்களை சந்திக்கும் போதும் வீட்டுக்குள்ளும் முகக்கவசம் அணிய வேண்டும். மூக்கு, கண், வாய் என்பவற்றை தொடுவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். சவர்க்காரம் விட்டு கைகளை அடிக்கடி கழுவ வேண்டும். தனிமைப்படுத்தப்பட்டுள்ள வீடுகளில் உள்ளவர்கள் நாளாந்தம் 2 முறை உடல் வெப்பநிலையை அளவிட வேண்டும். வயதானவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளவர்களோடும் மற்றைய உறுப்பினர்களோடும் விலகியிருந்து செயற்படுவது முக்கியமானது. நீண்ட நாட்களாக நோய்வாய்ப்பட்டவர்கள் இருப்பார்கள் என்றால் மருந்துகளை தவறாமல் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது மாத்திரமின்றி வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள நபர்கள் 2.5 லிட்டர் நீரை நாளாந்தம் பருக வேண்டும். போசாக்குள்ள உணவுகளை உட்கொள்வதோடு சிறந்த மனநலத்துடன் நாட்களை செலவிட வேண்டும் என சுகாதார தரப்பில் தெரிவித்துள்ளனர். இவ்வாறான சுகாதார பழக்க வழக்கங்களை கடைபிடித்தால் கொரோனா என்னும் கொடிய அரக்கனை வெற்றி கொள்ள முடியும். கொரோனா தொற்றிலிருந்து மக்களை பாதுகாக்கும் நோக்கில் நாடளாவிய ரீதியில் மதஸ்தலங்களில் பல்வேறு சமய நிகழ்வுகள் இடம்பெற்று வருகின்றன. மலைய ஆலயங்களிலும் கொரோனா தொற்றிலிருந்து விடுபட விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. ஹட்டன் நகரில் மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ சிவசுப்பிரமணியம் ஆலயத்தில் பிரதமரின் வேண்டுகோளுக்கமைய சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி முதலில் விநாயகர் வழிபாடு, வள்ளி தெய்வானை சமேத சிவசுப்பிரமணியருக்கு விசேட பூஜைகள் இடம்பெற்றது. நாட்டில் உள்ள தொற்று நோயிலிருந்து விடுபட வேண்டி பிரார்த்தித்து 108 நாம அர்ச்சனைகளும் இடம்பெற்றன. பூஜை வழிபாடுகளை ஆலய பிரதம குரு பாலசுப்ரமணிய சர்மா குருக்கள் நடாத்தி வைத்தார். கொரோனா அபாயத்திலிருந்து நாட்டையும் நாட்டு மக்களையும் பாதுகாக்க வேண்டி பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவின் வேண்டுகோளுக்கு இணங்க நடைபெற்று வரும் மற்றொரு நிகழ்வு கண்டி மீராமக்கம் ஜும்மா பள்ளிவாசலில் இடம்பெற்றது. கண்டி கட்டுகளை ஜும்மா பள்ளிவாசலின் நிர்வாகி MHM ரவுஃப்தீன் தலைமையில் விசேட துவா பிரார்த்தனையும் இடம்பெற்றது. பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவின் கோரிக்கைக்கு அமைவாக இடம்பெற்று வரும் சமய நிகழ்வுகளுக்கு இணைவாக இன்று காலை மட்டக்களப்பு ஜெயந்திபுரம் கெட்சே மனோகோஸ்பல் தேவாலயத்தில் கொரோனா தொற்றிலிருந்து விடுபட வேண்டி விசேட தேவாராதனைகள் இடம்பெற்றன. மட்டக்களப்பு மாவட்ட ஐக்கிய போதகர் சங்கத்தின் தலைவர் TW மரேதாஸ் தலைமையில் இந்நிகழ்வு இடம்பெற்றது. கொரோனா தொற்றிலிருந்து நாட்டையும் நாட்டு மக்களையும் பாதுகாக்கும் வகையில் விசேட பூஜை வழிபாடுகள் அக்கரைப்பற்று ஸ்ரீ வீரம்மா காளியம்மாள் ஆலயத்தில் நடைபெற்றது. இதன்போது கொரோனா நோயிலிருந்து முற்றாக விடுபட வேண்டும் என்றும் நாட்டு மக்கள் நலமுடன் இருக்க வேண்டும் என்றும் அரசாங்கத்திற்கு நல்லாசி வேண்டியும் இங்கு பிரார்த்தனைகள் இடம்பெற்றன. பூஜை வழிபாடுகளை ஆலய உற்சவ கால குரு தவத்திரு யோகானந்த குருக்கள் நடாத்தி வைத்தார். கிண்ணியா ஜம்மியத்துல் உலமா சபையின் ஆலோசனைக்கு அமைய கிண்ணியா பிரதேச பள்ளிவாசல்களில் துவா பிரார்த்தனைகள் நடைபெற்று வருகின்றன. கிண்ணியா மத்திய பள்ளிவாயனின் பிரதம இமாம் AWN ஆரிஃப் மௌலவி தலைமையில் விசேட துவா பிரார்த்தனை இடம்பெற்றது. கொரோனா அச்சுறுத்தலில் இருந்து பாதுகாப்பு பெற வேண்டி கண்டி மஹியாவு அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலயத்தில் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. ஆலய பிரதம குரு அஜய் குருக்கள் தலைமையில் வழிமுறைகள் பின்பற்றப்பட்டு பூஜை நிகழ்வுகள் இடம்பெற்றன. சுய தனிமைப்படுத்தப்பட்டுள்ள குடும்பங்களுக்கு நிவாரணப் பொதிகள் வழங்கும் நிகழ்வுகள் நாடளாவிய ரீதியில் இடம்பெற்று வருகின்றன. கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டுள்ள ஹட்டன் பகுதியில் சுய தனிமைப்படுத்தப்பட்டுள்ள 100 குடும்பங்களுக்கு தேவையான உலருணவுப் பொருட்கள் அடங்கிய பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டன. 10,000 ரூபாய் பெறுமதியான இப்பொதிகள் ஹட்டன் வடக்கு, தெற்கு மற்றும் மேற்கு கிராம சேவகர் பிரிவில் உள்ள தனிமைப்படுத்தப்பட்டுள்ள குடும்பங்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டன. நுவரெலியா மாவட்ட செயலாளர் அலுவலகத்தின் ஆலோசனைக்கு அமைய அம்பகமுவ பிரதேச செயலாளர் அலுவலகத்தினால் இவை வழங்கி வைக்கப்பட்டன. வாழைச்சேனை போலீஸ் பிரிவில் சுய தனிமைப்படுத்தலில் உள்ள குடும்பங்களுக்கு ஏறாவூர் சமூக நலன்புரி அமைப்பினால் உலருணவுப் பொதிகள் ஓட்டமாவடி பிரதேச செயலகத்திற்கு இன்று கையளிக்கப்பட்டன. இப்பிரதேச மக்களுக்கு 1,25,000 ரூபாய் பெறுமதியான 100 உலருணவுப் பொதிகள் கையளிக்கப்பட்டதாக அமைப்பின் செயலாளர் SL நசீர் தெரிவித்தார். COVID-19 வைரஸிற்கு எதிரான நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யும் வகையில் இம்யூனிட்டி பூஸ்டர் எனும் ஆயுர்வேத மருந்து பொதிகள் நிந்தவூர் ஆயுர்வேத ஆராய்ச்சி வைத்தியசாலையினால் வழங்கி வைக்கப்பட்டன. நிந்தவூர் ஆராய்ச்சி வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் KL நக்பரின் ஏற்பாட்டில் இப்பகுதியில் உள்ள காரியாலயங்கள் கூட்டு தபனங்களுக்கும் இவை வழங்கி வைக்கப்பட்டன.
மல்லவப்பிட்டிய பிரதேச செயலாளர் பிரிவில் கொரோனா தொற்றினால் சுய தனிமைப்படுத்தப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரணப் பொதிகள் பிரதேச செயலாளர் தலைமையில் வழங்கி வைக்கப்பட்டன. இப்பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள 250க்கும் மேற்பட்ட சுய தனிமைப்படுத்தப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரணப் பொதிகள் முதல் கட்டமாக வழங்கி வைக்கப்பட்டன. அடுத்த போகத்தில் நெட் சந்தைப்படுத்தல் அதிகார சபையினூடாக 3 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்வனவு செய்யப்படவுள்ளதாக அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகே தெரிவித்தார். எவ்வித தட்டுப்பாடுமின்றி அத்தியாவசிய பொருட்களை நுகர்வோரின் கரங்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள பிரதேசங்களில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை விநியோகித்தல் அதற்கு தேவையான நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. நுகர்வுப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படுவதற்கு இடமளிக்கப் போவதில்லை என அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை நிர்ணய விலையை மீறி அரிசி விற்பனையில் ஈடுபடும் வர்த்தகர்களுக்கு எதிராக சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளது. போலி அரிசி தட்டுப்பாடு ஒன்றை ஏற்படுத்த சிலர் முயற்சிப்பதாகவும் அதற்கு இடமளிக்க மாட்டாதென அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகே தெரிவித்துள்ளார். நெல்லுக்கு சிறந்த விலை கிடைக்கப் பெற்றுள்ளது. 50 முதல் 55 ரூபாய் வரை நெல்லுக்கான விலை அதிகரித்துள்ளது. அரிசிக்கான நிர்ணய விலை 97 ரூபாய். 50 ரூபாவுக்கு கொள்வனவு செய்தால் 97 ரூபாவுக்கு விற்பனை செய்ய முடியும். அரிசி மாஃபியா ஊடாக இப்பொழுதும் அரிசியின் விலையை அதிகரிக்கிறார்கள். 97 ரூபாய் என்பதை 100 ரூபாய், 110 ரூபாய், 120 ரூபாய் என அதிகரிக்கிறார்கள். 3-4 பேர் அதனை செய்கிறார்கள். அதனை நிறுத்த வேண்டும். அதற்காகத்தான் அடுத்த போகத்தில் நெட் சந்தைப்படுத்தல் சபையினால் 3 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்வனவு செய்யப்பட உள்ளது. அதிக விலைக்கு அரிசியை விற்பனை செய்த நபர் ஒருவர் ஒரு தொகை அரிசியுடன் ரத்மலான பிரதேசத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபையினருக்கு கிடைத்த தகவல்களுக்கு அமைய சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. காலி வீதிக்கு அருகாமையில் கண்டெய்னர் ரக வாகனத்தை பயன்படுத்தி குறித்த வர்த்தக நடவடிக்கை தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ள காலப்பகுதியில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வன்னியின் 3 மாவட்டங்களில் கிராமிய உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த துரித நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். கிராமிய உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது தொடர்பான கலந்துரையாடல் வவுனியா அரசாங்க அதிபர் சமன் பந்துலசேன தலைமையில் வவுனியா மாவட்ட செயலகத்தில் இன்று இடம்பெற்றது. வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு ஆகிய 3 மாவட்டங்களை கேந்திரமாக கொண்டு உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த துரித நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. வீட்டு பிரச்சினை, வீதி அபிவிருத்தி, குளங்களை புனரமைத்தல், காணி உறுதிகளை வழங்குதல், சூரிய சக்தி மின்சாரம் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. 22,000 வீடற்றவர்களுக்கான வீடுகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதோடு 2,500 காணி உறுதி பத்திரங்கள் விரைவில் வழங்கப்பட உள்ளன. குறித்த கலந்துரையாடலில் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ, வடமாகாண ஆளுநர் திருமதி PSM சார்ல்ஸ், ராஜாங்க அமைச்சர்களான இந்திக்க அனுரத்த, நிமல் லங்சா, ஸ்ரீபால கம்லத், சனத் நிஷாந்த, வவுனியா மாவட்ட அபிவிருத்தி குழு இணைத்தலைவர் திலீபன், மன்னார், முல்லைத்தீவு மாவட்டங்களின் அபிவிருத்தி குழு இணைத்தலைவர் காதர் மஸ்தான், பாராளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கலநாதன், சார்ல்ஸ் நிர்மலாநாதன் ஆகியோரும் பங்கேற்றனர். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் அரசாங்கம் முழுமையாக கவனம் செலுத்துவதில்லை என எதிர்க்கட்சிகள் அபாண்டமாக குற்றம் சாட்டுவதாக ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாழேந்திரன் தெரிவித்துள்ளார். என்று பலர் குற்றம் சாட்டுகிறார். என்ன அரசாங்கம் நாட்டை முழுமையாக முடக்காமல் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது என்று எதிர்க்கட்சியை சேர்ந்த பலர் குற்றம் சாட்டுகிறார். நாட்டை முடக்கி விடலாம். தொழிலுக்கு சென்றால் தான் தங்களுக்கு வருமானம் என்று நினைக்கின்ற லட்சக்கணக்கான குடும்பங்கள் இருக்கிறது. அவை அவர்களுடைய நிலைமையை நாங்கள் பார்க்க வேண்டும். இவ்வாறு எத்தனையோ பிரச்சனைகளை நாங்கள் சமாளிக்க வேண்டும். அவை பொறுப்பு வாய்ந்த அரசாங்கம் என்ற அடிப்படையில் அரசாங்கம் எந்த நடவடிக்கையையும் மிக அவதானமாக முன்னெடுத்து வருகிறது. சிலர் தங்கள அரசியல் சுய லாபத்துக்காக எதையும் பேசலாம். மட்டக்களப்பு மாவட்டத்தின் செங்கலடி பிரதேச செயலக பிரிவில் சுமார் 8 கோடி ரூபாய் செலவில் சபரிகம வேலை திட்டத்தின் கீழ் 8 வீதிகளை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். முற்போக்கு தமிழர் கட்சியின் செங்கலடி பிரதேச அமைப்பாளர் சுந்தரலிங்கம் சுந்தரகுமார் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. சபரிகம வேலைத்திட்டத்தின் மற்றொரு நிகழ்வு ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாழேந்திரன் தலைமையில் இடம்பெற்றது. பங்குடாவெளி பிரதேசத்தில் அமைக்கப்பட்ட கான்கிரீட் வீதியை மக்கள் பாவனைக்காக ராஜாங்க அமைச்சர் திறந்து வைத்தார். இவ்வீதி மிக நீண்ட காலமாக மணல் பாதையாக காணப்பட்டமையினால் இப்பகுதி மக்கள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கி வந்தமை குறிப்பிடத்தக்கது. கைக்குண்டு உள்ளிட்ட மேலும் சில ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன.
களுத்துறை தெற்கு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஹீனடியாங்கல பிரதேசத்தில் வீதி சோதனை நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த விசேட அதிரடிப்படை அதிகாரிகள் குறித்த ஆயுதங்களை கைப்பற்றியுள்ளனர். கைக்குண்டு T56 ரக தோட்டாக்கள் 2, வெற்று தோட்டாக்கள் 2, 4 வாள்கள் என்பவற்றுடன் 7 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் கலமுள்ள, நாகோட ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள். இதேவேளை விமானங்களை இலக்கு வைத்து தாக்கக்கூடிய ஆயுதங்களுக்கு பயன்படுத்தும் தோட்டாக்களுக்கு இணையான தோட்டாக்களை பயன்படுத்தக்கூடிய உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட ஆயுதம் ஒன்றுடன் சந்தேக நபர் நாரங்குட கொட்டிக்கந்த பிரியதர்சனபுர பிரதேசத்தில் கைது செய்யப்பட்டுள்ளதாக கிரியுள்ள போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர் போதைப்பொருள் பாவனைக்கு அடிமைப்பட்டவர் எனவும் கொள்ளை சம்பவங்கள் பலவற்றுடன் தொடர்புபட்டு நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டுகள் காணப்படும் நபர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். கொரோனா வைரஸ் பரவலுக்கு மத்தியிலும் மன உறுதியுடன் காளான் உற்பத்தியில் ஈடுபடும் சுயதொழில் முயற்சியாளர்கள் தொடர்பான ஒரு விசேட தொகுப்பு அடுத்து. இப்படிப்பட்ட சவால்களுக்கு மத்தியில் தனது குடும்ப வருமானத்துக்காக கணவன் மனைவி இணைந்து ஆரம்பிக்கப்பட்ட சுயதொழில் நிலையம்தான் டயகம காளான் உற்பத்தி நிலையம். ஆரம்பத்தில் வீட்டிலேயே காளான் உற்பத்தியினை மேற்கொண்டு தற்போது வீடு ஒன்றினை வாடகைக்கு பெற்று காளான் உற்பத்தியில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களின் இந்த காளான் உற்பத்தி காரணமாக சுமார் 27 காளான் உற்பத்தியாளர்கள் உருவாகியுள்ளனர். இதனால் இன்று எவ்வித சுமையுமின்றி அந்த குடும்பங்கள் தங்களது ஜீவனோபாயமாக காளான் உற்பத்தியினை மேற்கொள்வதாக இவர்கள் தெரிவிக்கின்றனர். நாங்கள் சுயதொழில் மூலமாக தான் எங்களோட வாழ்வாதாரத்தை கொண்டு போயிட்டுருக்கோம். நிறைய அப்ளிகேஷன் போட்டு அப்படி நிறைய வேலைவாய்ப்பு தேடிட்டு இருந்தோம். ஆனால் எங்களுக்கு எந்த வேலைவாய்ப்புமே சரி வரலை. விவசாய திணைக்களத்தின் மூலமாக எங்களுக்கு காளான் சுயதொழிலை ஆரம்பிங்கன்னு சொல்லி ட்ரைனிங் கொடுத்தாங்க. இப்போ நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து தான் வீட்டில் சின்னதாக செய்ய தொடங்கினோம். அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் போனோன்னே எங்களோட ஊருக்கு கொஞ்சம் இங்கிட்டு தள்ளி கூலுக்கு ஒரு வீடு எடுத்து அதில் காளான் செய்தோம். இங்கே நிறைய பேர் கல்யாணம் முடிச்சுட்டு பிள்ளைகளோட வீட்டில் இருக்காங்க. நிறைய யுவதிகளுக்கு வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதுக்கான டைம் இல்லை. அதனால நாங்கள் பொட்ஸ் செய்து அவங்களுக்கு கொடுத்து அவங்க பூ வெட்டி விற்பனை செய்கிற மாதிரி ஒரு சுயதொழில் வாய்ப்புன்னு ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். இதே நேரம் டயகம மற்றும் பொசல்லாவ பகுதிகளில் காளான் உற்பத்தி செய்வதற்கான காளான் கட்டைகள் உருவாக்கும் நிலையங்களில் தற்போது 7 பேர் கடமை புரிகின்றனர். இதனால் இந்த 7 குடும்பங்களின் வருமானமும் வாழ்வாதாரமும் இந்த காளான் உற்பத்தி நிலையத்திலேயே தங்கியுள்ளன என்றால் அது மிகையாகாது. நான் வீட்டில் சும்மா இருந்ததுக்கு இங்கே வேலை செஞ்சதுக்கு என் கையிலேயும் காசு கிடைக்குது. அது கிடைக்கிறப்ப எனக்கு கொஞ்சம் தைரியமாகவும் இருக்குது. என்கிட்ட தள்ளி கையில் கிடைக்குதே. நமக்கு வெறும் கொரோனா காலத்தில் வீட்டில் தான் இருக்காரு. அங்கே வேலை செய்ய இல்லாத பாபா விட்டுட்டு வேலைக்கு போக இல்லாத தூரத்தில் போயிட்டு வேலை செய்ய இல்லாத இருந்தேன். ஆனால் எனக்கு இருக்கனால எனக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்குது. எனக்கு வேலை செஞ்சு கையில் காசு எடுத்துக்கிறாரு ஏழுங்கிறதுனால. ஹஸ்பண்ட் கொழும்புலேருந்து வீட்டுக்கு வந்துட்டார் வேலை இல்லாமல். கொரோனானால எனக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க. எங்கேயும் வேலை கிடைக்கல. இப்படி காளான் உற்பத்தி செய்கிறாங்க. அங்கே தான் நான் வேலை செய்கிறேன். அதில் வர வருமானத்தை வச்சு தான் நாங்கள் குடும்பத்தை நடத்திக்கிட்டு போகிறோம். வச்சு தான் நாங்கள் 2 பிள்ளைகளையும் படிக்க வைக்கணும். குறித்த உரிமையாளர் ராஜ்குமார் கருத்து தெரிவிக்கையில், திருமணம் முடிச்சுட்டு தொழிலுக்கு போக முடியாமல் வீட்டில் குழந்தைங்களோடு இருக்கிற தாய்மார்களுக்கு எந்த விதமான வருமானமும் கிடைக்குதில்ல. ஆகவே நாங்கள் என்ன செய்தோம்னு சொன்னால், இந்த காளான் வளர்ப்பு மூலமாக எங்களுடைய இந்த நுவரெலியா பிரதேசத்தில் இருக்கிற இந்த தாய்மார்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வீட்டில் இருந்து ஒரு வருமானத்தை பெறக்கூடிய அளவுக்கு காளான் உற்பத்திக்கான பயிற்சிகள் எல்லாம் அவங்களுக்கு நாங்கள் வழங்கி அவங்கள ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு வருமானத்தை ஒரு காசு சம்பாதிக்கக்கூடியவங்களாக மாற்றுறது தான் எங்களுடைய நோக்கம். இருக்கிற வசதிகளை வச்சுட்டு நாங்கள் இதை பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். இன்னும் அதிகமான எங்களுக்கு அரசாங்க உதவிகள் அதிகமாக கிடைக்குமாக இருந்தால் எங்களுடைய நோக்கம் நுவரெலியா மாவட்டத்துக்குள்ள 500 காளான் உற்பத்தியாளர்களை உருவாக்குறதா. வசந்தம் தொலைக்காட்சியின் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையினை நாளை இரவு 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.